எத்தனை பேர் நன்றி நிறைந்தவங்க இந்த காலை வேளையில் இந்த இடத்துக்கு கடந்து வந்துருக்கிறீங்க. என் வாழ்க்கையில் என் தெய்வம் ஒவ்வொரு நொடி பொழுதும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு இமை பொழுதும் எனக்கு அற்புதம் செய்கிறதுனால தான் நான் இந்த நாள் வரைக்கும் உயிரோடு இருக்கிறேன். அவர் என் வாழ்க்கையில் அதிசயத்தை நடப்பிக்கிறதுனால தான் நான் இந்த நாள் வரைக்கும் உயிரோடு இருக்கிறேன்னு வாழ்க்கையில் அதை அனுபவித்தவங்க மாத்திரம் கொஞ்சம் நல்லா கரங்களை தட்டி வாய்களை திறந்து நன்றி நிறைந்த உள்ளத்தோடு எவ்வளோ சத்தத்தை உயர்த்தி அப்பாவுக்கு நன்றி செலுத்த முடியுமோ அவ்வளவு சத்தத்தை உயர்த்தி, ஆண்டவரே, ஒவ்வொரு நொடி பொழுதும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு இமை பொழுதும் நீர் என்னை பாதுகாத்து என் வாழ்க்கையில் அற்புதத்தை செஞ்சு, ஆண்டவரே, நீர் எங்களை வழி நடத்துகிறபடினால தான் நாங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும், இந்த நொடி பொழுது வரைக்கும் நாங்கள் ஜீவனோடு நின்று கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, அல்லேலூயா, 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 ஆராதனை உமக்கே. இன்னும் சத்தத்தை உயர்த்தி சொல்லலாமா? அல்லேலூயா, இயேசுவே, அல்லேலூயா, ஒருவருக்கே ஆராதனை உமக்கே. இன்னும் சத்தமா, இன்னும் சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. எத்தனையோ தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். ஆனால் இன்றைக்கு நமக்கு அந்த 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 நினைப்பு, அந்த உணர்வு இல்லை. ஆனாலும் சொல்கிறேன், செழிப்பான மேட்டிலே உங்களையும் என்னையும் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். அந்த கண்மலையின் வெடிப்பிலே அவர் நம்மை வந்து நிறுத்தி இருக்கிறார். நம்முடைய அடிகளை உறுதிப்படுத்தி இருக்கிறார். நம்மளை வாழ வச்சிருக்கிறாரு. எந்தெந்த இடத்துல முடிஞ்சிடும், இது நடக்காது, இதுக்கு மேலே இவங்க தாங்க மாட்டாங்கன்னு எந்தெந்த இடத்துல சொன்னார்களோ அதே இடத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக நம்மை வாழ வைத்து நம்முடைய தலையை உயர்த்தி இவ்வளவு அழகாய் நடத்தி வந்திருக்கிற அந்த நல்ல தெய்வத்திற்கு ஆமேன்னு சொல்றவங்க மாத்திரம் யாரும் சொல்லியும் கிடையாது. என் வாழ்க்கையில் இது நடந்திருக்கு, என் வாழ்க்கையில் இந்த காரியத்தை என் தேவன் செய்திருக்கிறான்னு சொல்றவங்க, அந்த நன்றி உள்ளவங்க மாத்திரம் நல்ல வாயை திறந்து நன்றியை மாத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல வாய்களை திறந்து ஹல்லேலூயா, உமக்கு நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. எல்லாரும் அப்படியே எழும்பி நிற்கலாமா? இருக்கிற இடங்களில் எல்லாரும் அப்படியே எழும்பி நின்று ஹல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிற தேவன் அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நான் செத்து போன தெய்வத்தையோ இல்லை என் பேச்சை கேட்காத தெய்வத்தையோ, நான் சொல்கிறதை கேட்க முடியாத ஒரு தெய்வத்தை நான் ஆராதிக்கவில்லை. நான் அப்பா என்று கூப்பிடுகிற மாத்திரத்தில் எனக்கு பதிலை தருகிற ஒரு தெய்வத்தை ஆராதித்து கொண்டிருக்கிறேன். நான் கூப்பிடுகிற அதே நேரத்தில் எனக்கு பதிலை தருகிற தெய்வத்தை நான் ஆராதித்து கொண்டிருக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் இதுவரைக்கும் நமக்கு பதிலை தந்தபடினால தான், அவர் இதுவரைக்கும் நம்முடைய சூழ்நிலைமைகளை கண்டு அவருடைய கையிலே நம்மை ஏந்தினபடினால தான் இந்த நாள் வரைக்கும் உயிரோடு நிற்கிறோம். அப்படியே ரெண்டு கரங்களை உயர்த்தி பெரியவர் ஆண்டவர். இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. எத்தனை பேர் கொஞ்சம் தைரியமாய் ஒரு பெரும் முழக்கத்தோடு சொல்ல முடியும்? என் இயேசுவாலை மாத்திரமே நான் இந்த நாள் உயிரோடு இருக்கிறேன். என் இயேசுவால் மாத்திரமே நான் இந்த நாளிலே உயிரோடு இருக்கிறேன். என் பலம், என் அறிவு, என் பாதுகாப்பு, நான் பத்திரம் அப்படிலாம் கிடையாது. என் கர்த்தர் என்னை கண்ணின் மணி போல என்னை பாதுகாத்து என்னை வழி நடத்துகிறதுனால் மாத்திரமே. ஓ, புது பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவே. புது பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவே.
எல்லாம் கரங்களை தட்டி சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. ஓ புது பாடல் நான் பாடி என்றென்றும் வாழ்த்திடுவே. சொல்லுங்க, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. சமாதானம் தந்தாரே இயேசு. சொல்லுங்க, கொஞ்சம் விசுவாசமா சொல்லலாமே. அதனால் துதி பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவே. ஓ துதி பாடல் நான் பாடி என்றென்றும் வாழ்த்திடுவே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. புது வாழ்வு தந்தாரே இயேசு, புது வாழ்வு தந்தாரே இயேசு, புது வாழ்வு தந்தாரே இயேசு, புது வாழ்வு தந்தாரே இயேசு. துதி பாடல் நான் பாடி என்றென்றும் வாழ்த்திடுவே. துதி பாடல் நான் பாடி இயேசுவையே என்றென்றும் வாழ்த்திடுவே. அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க எனக்கு சமாதானத்தை தந்திருக்கிறார், எனக்கு புது வாழ்வை தந்திருக்கிறார், எனக்கு ஜீவனை தந்திருக்கிறார். அவ்வளோதான் ஆமேனா. எனக்கு சுகத்தை தந்திருக்கிறாரு, நான் சுவாசிக்கிறதற்கான சுவாசத்தை எனக்கு தந்து இதுவரைக்கும் என்னை வழி நடத்தி வந்திருக்கிறாரே. அல்லேலூயா. கடந்த நாட்களில் பைபிளில் கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கும் பொழுது எகிப்து, நான் நிறைய வாட்டி இதை சொல்லியிருக்கிறேன், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையாக இருந்த நேரத்தில் வாதைகள் 10 வாதைகள் வருது. அதை பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கடைசியாக அவங்க விடுதலை ஆகி போகிறாங்க. அப்போ சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட்டு போனார்கள். அந்த கோத்திரத்தில் பலவீனப்பட்டவர்கள் ஒருவரும், எப்படி இருக்கு வசனம் தானே இருக்கு, பலவீனப்பட்டவர்கள் ஒருவரும் அந்த கோத்திரத்தில் இல்லவே இல்லையா. 10 வாதம் வந்தது எகிப்து தேசத்தில். அப்போது அந்த எகிப்தோட ஹிஸ்ட்ரியை கொஞ்சம் பார்த்தோம்னா, எகிப்துக்கு ரொம்ப பெரிய இடம்லாம் கிடையாது, ஒரு சின்ன இடம். அதே இடத்துல தான் இஸ்ரேல் ஜனங்களும் இருக்கிறாங்க, எகிப்து ஜனங்களும் இருக்கிறாங்க. நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, ஆண்டவர் காண்பிக்கிற வித்தியாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறதுன்னு சொல்கிறேன். 10 வாதைகளில் பக்கத்து வீடு தாங்க, எகிப்தியன் வீடு, இஸ்ரவேலனோட வீடு, எகிப்தியன் அப்படி தான் இருந்திருக்கு. ஆனால் ஒரு வாதையும் அவருடைய ஜனத்தின் மேலே வரலை. இதுதான் உண்மை. வசனம் அழகாக இருக்கு. எகிப்தில் இருக்கிற ஜனங்களை, எகிப்து ஜனங்களை இருள் சூழ்ந்து கொண்டது, ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அங்கே வெளிச்சம் பிரகாசித்தது. நான் சொல்கிறது என்ன, நிறைய பேருக்கு புரியலை. அவங்களுக்கே அப்பேற்பட்ட ஒரு வித்தியாசத்தை ஆண்டவர் காட்டுவாரே, ஆனால் உங்களுக்குள்ள எனக்குள்ள வாசம் செய்கிற
பலவீனப்பட்டவர்கள் ஒருவரும் அந்த கூட்டத்தில் இல்லவே இல்லையா? எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இந்த கால வேளையில் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அன்று இஸ்ரவேல் ஜனங்கள் ஆராதித்த அதே தேவனை தான் இன்றைக்கு நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டிருக்கிறேன்னு விசுவாசிக்கிறவங்க கொஞ்சம் நல்லா தலைக்கு மேலே கையை தட்டி ஒரு பெரிய வித்தியாசத்தை எகிப்துக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் என் தேவனால காட்ட முடியுமே. ஆனால் இன்றைக்கு அவருக்குள்ளே அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவருடைய பிள்ளையாக வாழ்கிற உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை என் வாழ்க்கையில இன்னைக்கு செய்றார்னு விசுவாசிக்கிறவங்க கொஞ்சம் நல்லா கரங்களை தட்டி வாய்களை திறந்து, எப்பேற்பட்ட சூழ்நிலையில வந்திருக்கலாம், எப்பேற்பட்ட நிலைமையில வந்திருக்கலாம், அது எனக்கு தெரியாது. ஆனா இப்போ இருக்கிற டாக்டரோட ரிப்போர்ட் வருகிற நாட்களிலே போய் பார்க்கும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு நிலைமையே இல்லை, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு தேவன் ஒரு பெரிய விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கொஞ்சம் கையை தட்டி அதை பெற்றுக்கொள்ளுங்களேன். எனக்குள்ள வாசம் செய்கிற தேவன் அவர் உண்மையுள்ளவர், அவர் மகா பெரியவர், அவர் அற்புதங்களை செய்கிறவர், அவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறவர். ஹல்லேலூயா. சமாதானம் தந்தாரே சொல்லுங்க, சமாதானம் தந்தாரே, சமாதானம் தந்தாரே, சமாதானம் தந்தாரே. துதிப்பாடு இயேசுவையே எங்கெங்கு வாழ்த்திடுவே. ஓ துதிப்பாடு நல்ல கையை தட்டி சொல்லலாமா? அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா. அபிஷேகம் தந்தாரே, அபிஷேகம் தந்தாரே, அபிஷேகம் தந்தாரே, அபிஷேகம் தந்தாரே. துதிப்பாடு நான் பாடி இயேசுவையே போற்றி எங்கெங்கு வாழ்த்திடுவே. துதிப்பாடு நான் பாடி இயேசுவையே போற்றி எங்கெங்கு வாழ்த்திடுவே. அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா. விடுதலை தந்தாரே, விடுதலை தந்தாரே. விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் சொல்லுங்க, எனக்கு ஒரு விடுதலையை தந்திருக்கிறார். விடுதலை தந்தாரே. துதிப்பாடை நான் பாடி எங்கெங்கு வாழ்த்திடுவே. துதிப்பாடை நான் பாடி எங்கெங்கு வாழ்த்திடுவே. அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா. வல்லமை தந்தாரே, வல்லமை தந்தாரே, வல்லமை தந்தாரே, வல்லமை தந்தாரே. துதிப்பாடு நான் பாடி இயேசுவையே போற்றி சத்தத்தை உயர்த்தி. துதிப்பாடு நான் பாடி இயேசுவையே போற்றி எங்கெங்கு வாழ்த்திடுவே. அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா. பாடும் பொழுதே ஒரு விடுதலை, பாடும் பொழுதே ஒரு அதிசயம். அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா.
இயேசுவையே போற்றி. சொல்லுங்க சொல்லுங்க துதிப்பாடல் நான் பாடி வாழ்த்திடுவே. அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து எனக்கு ஒரு புதிய ஜீவன், ஒரு புதிய துவக்கம், ஒரு புதிய பலன், ஒரு புதிய ஆரோக்கியத்தை என் தேவன் தந்திருக்கிறான்னு விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி ஒரு புதிய பலனை, ஒரு புதிய சத்துவத்தை இந்த காலை வேளையில தேவன் ஒவ்வொருவருக்கும் தந்து கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க கொஞ்சம் நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஹல்லேலூயா 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 மக்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் இப்படியே கண்களை மூடி 2 கையும் பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி நீங்களும் நான் ஆராதித்து கொண்டிருக்கிற ஆண்டவர் இயேசு நம்முடைய மத்தியிலே உயிருள்ள தெய்வமாய் உலாவி கடந்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் நான் உயிரோடு கூட இருக்கிறேன். நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்களை உடையவராய் இருக்கிறேன் என்று சொன்னவர் நம்முடைய மத்தியில் கடந்து வந்திருக்கிறபடினால் அந்த இயேசு மகாராஜாவுக்கு நல்லா தலைக்கு மேல கரங்களை தட்டி ஓ ஹராதானா சந்தானமா ரபா லபா ரபா எவ்வளவு சத்தமிட்டு கர்த்தரை மகிமைப்படுத்த முடியுமோ. ஆமென் ஹல்லேலூயா. ஓ ரபா கபா லமா ஷபா லமா ரபா லபா ரபா கபா லபா. சத்தம் போதாது, சத்தம் போதாது. அல்ல அந்நிய பாஷைகளை பேசி ஆவியிலே நிறைந்து glory 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 glory. நீர் எத்தனை நல்லவரப்பா, உம்முடைய அன்பு எவ்வளவு பெரியது, உங்க காருண்யம் எவ்வளவு பெரிது நினைத்து அன்றியோடுமே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் சொல்லி எல்லா 2 கையும் பரலோகத்துக்கு நேராக உயர்த்துவோமாக. அல்லேலூயா. ஒரு யந்தரமா ஷக்கபா ரம நம ரபலபா. அல்லேலூயா. எத்தனை நல்லவர், உங்க அன்பு எவ்வளவு பெரியது. அல்லேலூயா. கோடி 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 ஸ்தோத்திரங்களை எடுத்து மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. நீர் எங்கள் வாழ்க்கையிலே செய்த எண்ணில் அடங்காத நன்மைகளுக்காய், ஈவுகளுக்காய், கிருபைகளுக்காய், ஆசீர்வாதங்களுக்காய், புண்ணியங்களுக்காய், புகழுக்காய் கோடி ஸ்தோத்திரம் என்று சொல்லி அல்லேலூயா. எல்லா மகிமைக்கும், எல்லா கனத்துக்கும், எல்லா துதி ஸ்தோத்திரங்களுக்கும் நம்முடைய தேவாதி தேவன் ஒருவரே பாத்திரராய் இருக்கிறபடினாலே ஆமென். முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு நல்ல கரங்களை தட்டி ஆமென் இயேசு மகாராஜாவை உயர்த்துவோம். சர்வ வல்லமையுள்ள தேவாதி தேவனுக்கு ஆமென் யூத ராஜ சிங்கத்துக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். அல்லேலூயா. ஓரா பலமா கபர பலப ரப லப ரப லப அவுரி அந்தனர ஷியந்தர பல பௌதி கபர பல பரபா. ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலையும் உண்டு, அங்கே வெற்றி உண்டு, அங்கே ஜெயம் உண்டு, அங்கே சுகம் உண்டு, அங்கே ஆரோக்கியம் உண்டு, அங்கே அற்புதங்கள் உண்டு. அல்லேலூயா. ஆராதனை செய்கிற நேரத்திலேயே கர்த்தருடைய வல்லமை இறங்கி வியாதிகளை கர்த்தர் சுகமாக்குவார், பலவீனங்களை கர்த்தர் மாற்றுவார், சோர்வுகளை கர்த்தர் மாற்றுவார், அவிசுவாசங்களை கர்த்தர் நீக்குவார். அல்லேலூயா. ஓ ராதா கபாலபா ரபா லபா ரபா லபா ஷபலபா ரியங்கரமன மரபு ஷபா லகுரதியாலபா. அல்லேலூயா. நல்ல நல்ல அந்நிய பாஷைகளை பேசுங்க, நல்ல அந்நிய பாஷைகளை பேசுங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள். எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். அல்லேலூயா. ஆவியானவர் வந்தார்னாலே ஆட்டோமேட்டிக்கா பலன் உண்டாகும், சத்துவம் உண்டாகும், உச்சம் தலைந்த உள்ளங்கால் வரைக்கும் வல்லமை இறங்கும். ஓ
அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். பாடுவோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம். யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம். தூயவர் இயேசுவையே கைகளை தட்டி ஆராதிக்க வந்தோம். கை தட்டு பத்தாது. துதித்திட வந்தோம், ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுவே. தந்திடுவே உம்மை துதித்திடவே இருபயம் கிடைத்திடவே. துதித்திடவே இருபயம் கிடைத்திடவே. ஆராதிக்க வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், துதித்திட வந்தோம். தூயவர் இயேசுவையே ஆராதிக்க வந்தோம். யெகோவா தொழுதிட வந்தோம். தூயவர் இயேசுவையே பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. மறுரூபத்தை தந்தீரே சோத்திரம் சோத்திரமே. மறுரூபத்தை சோத்திரம் சோத்திரமே. நல்லா ஆராதிக்க வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம் ஆராதிக்க வந்தோம். துதித்திட வந்தோம். தூயவர் இயேசுவையே நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. நன்மை செய்தவர்க்கே காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. காணிக்கையை உம் கரங்களிலே பற்றி சொல்லுவோம். ஆராதிக்க வந்தோம். துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம். தூயவர் இயேசுவையே ஆராதிக்க வந்தோம். யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம். தூயவர் இயேசுவையே துதிகன மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. துதிகன மகிமையுமே சம்பூரண ஆசீர்வாதங்களால் பூர்த்தியாய் அனுப்பிடுமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் பூர்த்தியாய் அனுப்பிடுமே. ஆராதிக்க வந்தோம் யெகோவா தேவனையே.
தலைக்கு மேல கையை தட்டி எல்லோரும் வந்தோம். கண்களை மூடி ஆராதிக்க வந்தோம். அன்பு கூற வந்தோம். பாலா திக்கா பாலா சாத்தா ராதா சாமோ தொழுதிட வந்தோம். தூயமையே சுவையே வாசலாவே யோசிக்க வந்து நிற்கிறோம். இறந்திட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாவே இறந்திட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம். தேவனையே துதித்திட வந்தோம். தூயமையே சுவையே ஆராதிக்க வந்தோம். துதித்திட வந்தோம். தூயமையே சுவையே ஆலயம் செல்லுவது அது மகிழ்ச்சியை தந்திடுவே. ஆலயம் செல்லுவது என் சபையுடனே உண்மை துதிக்கிறதே. இருமையும் கிடைக்கிறதே. சபையுடனே உண்மை துதிக்கிறதே. ஆராதிக்க வந்தோம். தொழுதிட வந்தோம். தூயமையே சுவையே ஆராதிக்க வந்தோம். தேவனையே துதித்திட வந்தோம். தூயமையே சுவையே நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. நாங்கள் நன்றி செலுத்துவோமே. காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஆராதிக்க வந்தோம். தேவனையே துதித்திட வந்தோம். தூயமையே சுவையே ஆராதிக்க வந்தோம். தெய்வமே இயேசு மகாராஜாவே இயேசுவையே ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. அல்லமை ஆராதனை உமக்கே. இயேசு ராஜாவுக்கே ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. உயிருள்ள நாட்களெல்லாம் பாடிடுவே. இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் புறதல பக்கபல பாடிடுவே. ராஜாணி செய்த நன்மைகளை துதித்திடுவே. ராஜாணி செய்த துதித்திடுவே. தலைக்கு மேல ஆராதனை உமக்கே. உமக்கே ஆராதனை உமக்கே. உமக்கே அல்லது ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆவியிலே உம்மை ஆராதிப்பே. உண்மையிலே உம்மை ஆராதிப்பே. ஆவியிலே ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன். ஆண்டவனே சுவை
ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசு ஆராதிப்பேன் பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன் பணிந்து கொழிந்து பரிசுத்த உள்ளத்தோடு ஆமென் பணிந்து கொழிந்து ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசு ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் பெண்ணாடை அணிந்து ஆராதிப்பேன் தொடையேந்து பெண்ணாடை அணிந்து தொடையேந்தி ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் சத்தப்பட்டது இயேசுவை ஆராதிப்பேன் தூதர்களோடு ஆராதிப்பேன் தீர பலியோடு ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆண்டவர் இயேசு ஆராதிப்பேன் நல்ல கரங்களை தட்டி பரலோக தேவனுடைய தூதர்களோடு சேர்ந்து எல்லா அந்நிய பாஷைகளை பேசி தலைக்கு மேல கைகளை தட்டி ஆர்ப்பணித்து ஆர்ப்பணித்து அவரை உயர்த்தி மகிமைப்படுத்துவோம். பரியாச உறவுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் கர்த்தர் இந்த ஜனத்தோடு பேசுவார். இதுவே இளைத்தவனை இளைப்படைய பண்ணத்துக்கு இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறபடினால நல்ல கைகளை உயர்த்தி இயேசு மகாராஜாவுக்கு ரெண்டு கையை பரலோகத்துக்கு நேராக உயர்த்துங்கள். பரிசுத்தமான கைகளை பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி எல்லாரும் ஜீவாதிபதிக்கு ஆராதனை செய்வோம். எத்தனை நல்லவர் ஆண்டவரே, உங்க அன்பு எவ்வளவு பெரியது ராஜா. நல்லவரே வல்லவரே, சத்தத்தை உயர்த்தி ஆராதனை ஆராதனை. எத்தனை பேருக்கு இயேசப்பா நல்லவராகவே இருக்கிறான்னு விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் எல்லாரும் ரெண்டு கையை பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி நல்ல சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம். நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. எங்கள் பரிசுத்தரே படைத்தவரே. உங்க சத்தம் கேட்கல எனக்கு, எல்லாரும் சத்தம் உயர்த்தப்படட்டும். ஆமென். ஆராதனை எங்கள் பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. ரட்சகரே ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. எங்கள் ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. எல்லா மகிமையும்
எல்லா கணமும் எல்லா துதி ஸ்தோத்திரங்களையும் இயேசு மகாராஜா ஒருவருக்கு செலுத்தி நல்ல கரங்களை தட்டி என்கிற கல்தையுடைய பட்டணத்தில் வந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே என்றார். அதற்கு அவன், கர்த்தராகிய ஆண்டவரே, நான் அதை சுதந்திரத்துக் கொள்வேன் என்று எதினால் அறிவேன் என்றான். அதற்கு அவர், 3 வயது கிடாரியையும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்கடாயும் 1 காட்டுப்புறாவையும் 1 புறா குஞ்சையும் என்னிடத்தில் கொண்டு வா என்றார். அவன் அவைகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவைகளை நடுவாக துண்டித்து துண்டுகளை அவன் துண்டிக்கவில்லை. பறவைகள் அந்த உடலின் மேல் இறங்கின. அவைகள் ஆபிராம் துரத்தினான். சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிராம் அயர்ந்த நித்திரை வந்தது. திகிலும் காரிருளும் அவனை மூடிக்கொண்டது. அப்பொழுது அவர் ஆபிராமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்ல அந்நிய தேசத்தில் பரதேசமாய் இருந்து அத்தேசத்தை சேவிப்பார்கள் என்றும் அவைகளால் 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிந்திருக்க கடவாய். இவைகள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன். பின்பு மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு வருவார்கள். ஆமென். ஆண்டவர் கொடுத்த அற்புதமான வார்த்தைகளுக்காக எல்லாரும் வேத புஸ்தகத்தை வலதுகளை உயர்த்தி கொண்டு இயேசு மகாராஜாவுக்கு எல்லாரும் மகிமை செலுத்துங்க பார்ப்போம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உட்காருவோம். இந்த ஆசீர்வாதமான இந்த பரலோக மனமகிழ்ச்சியின் ஆராதனையிலே பங்கு பெற்று கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அப்படியே இந்த மிராக்கிள் ஏஜ் சர்ச் என்கிற லைவ் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக, யூடியூப் மூலமாக
இந்த ஆராதனையிலே பங்கு பெற்று கொண்டிருக்கிற எல்லா தேவ மக்களையும், உயிர்த்தெழுந்தவரும் உயிரோடு இருக்கிறவரும் சீக்கிரம் வரப்போகிறவருமான இயேசு மகாராஜாவின் அற்புதமான நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஹல்லேலூயா. நல்லா கையை கும்பிட்டு பக்கத்தில் அப்படியே அங்கேயும் திரும்பி சொல்லுங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல சத்தமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஷாலோம். கரங்களை தட்டி நம்முடைய இயேசு ராஜாவை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை மாறாதது. எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். பரிசுத்த யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை எல்லாரும் இணைந்து, பின்னாடி இருக்கவங்க முன்னாடி எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். 149ஆம் பக்கம் புதிய ஏற்பாட்டில் சேர்ந்து படிப்போமா? உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. சத்தம் பத்தாது. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசு 3 காரியங்களை நமக்கு அற்புதமாய் கட்டளையிட்டிருக்கிறார். முதல் காரியம், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. எந்த உபத்திரவங்கள் வந்தாலும், போராட்டங்கள், பிரச்சனைகள், நிந்தைகள், அவமானங்கள் வந்தாலும், எத்தனை யுத்தங்கள் வந்தாலும் நீங்கள் நானும் கலங்க வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிற யுத்த வீரர் யெகோவா நிசி இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது நாம் இன்றைக்கு பார்க்கிற அடுத்த காரியம், தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். Ye believe in God, believe also in me. தேவனுடைய பிள்ளைகள் இந்த கடைசி நாட்களில் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும்? விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இன்றைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்துக்குள் விசுவாசம் குறைந்து கொண்டிருக்கிற ஒரு ஆபத்தான காலகட்டத்திலே வந்திருக்கிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்த அற்புதங்கள் எல்லாம் புதிய ஏற்பாட்டு காலத்தில் நடந்த அதிசயங்கள் எல்லாம் இப்பொழுது நடக்காது, நடக்க முடியாது என்று சொல்லி அவிசுவாசத்துக்குள்ளாய் கிறிஸ்தவ வட்டாரம் போய்கொண்டிருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளில் பூமியின் மேல் விசுவாசத்தை காண்பாரோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால இந்த நாட்களில் விசுவாசம் குறைவுபட்டு கொண்டிருக்கிறது. ஊழியக்காரர்களுக்குள் விசுவாசம் இல்லை, விசுவாசிகளுக்குள் விசுவாசம் இல்லை. விசுவாசத்தில் ஒரு மந்தரமான ஒரு சூழ்நிலைமை காணப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகையால் ஆண்டவர் இயேசுவின் வருகை அதிசீக்கிரமாய் இருக்கிறபடினால் இந்த நாட்களிலே நம்முடைய விசுவாசத்தை கட்டி எழுப்ப பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட திட்டவட்டமாய் இந்த நாளிலே பேச வல்லவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள், தேவனிடத்திலும் இயேசு கிறிஸ்துவின் இடத்திலும் விசுவாசமாயிருங்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவன் யார்? இயேசு யார்? இருவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். பிதாவை விட்டு குமாரனை பிரிக்க முடியாது, குமாரனை விட்டு பிதாவை பிரிக்க முடியாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகையால்
அங்கே 14ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் 7ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். பிலிப்பு அவரை நோக்கி ஆண்டவரே பிதாவை எங்களுக்கு காண்பியும் அது எங்களுக்கு போதும் என்றான். அதற்கு இயேசு பிலிப்புவே இவ்வளவு காலம் நான் உங்களோடு கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள். அப்படி இல்லாவிட்டாலும் என் கிரியைகளின் நிமித்தமாவது என்னை நம்புங்கள். இப்ப கவனிங்க, என்ன பாருங்க. இப்ப பிதா யாரு, குமாரன் யாரு? ஹலோ, யாருங்க? ஏசப்பா திட்டவட்டமா சொல்றாரு. பிலிப்பு கேட்கிறாரு, எங்களுக்கு பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும். அப்பா, உங்க கூட இவ்வளவு நாள் இருந்தோம், பிதாவை காண்பின்னு கேட்கிறீங்களப்பா. பிதாவும் நானும் ஒன்றாக இருக்கிறோம். அல்லேலூயா. ஒரே தேவன் 3 காலங்களில் கிரியை செய்கிறார். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். பிதா என்கிற அந்த தேவன் யெகோவா என்னும் நாமத்தில் இந்த உலகம் உண்டாவதற்கு முன்னமே எல்லாவற்றையும் சிருஷ்டிப்பதற்கு அவர் யெகோவா என்னும் நாமத்தில் அவர் செயல்பட்டார். அதன் பின்பு 2020 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த பிதாவாகிய தேவன் இயேசு என்கிற பெயரில் இந்த உலகத்திற்கு அவதாரம் எடுத்து வந்தார். அல்லேலூயா. இப்பொழுது ஸ்தோத்திர கிறிஸ்து என்கிற பெயரில் பரிசுத்த ஆவியானவராய் அவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். தலைக்கு மேல கை தட்டுக்க பார்ப்போம். 3இல் ஒன்றான மெய் தேவன் யெகோவா என்னும் நாமத்தில் அவர் செயல்பட்டார். இயேசு கிறிஸ்துவாக இந்த உலகத்தில் அவதாரம் எடுத்து வெளிப்பட்டார். நமக்காக ஜீவனை கொடுத்தார். இப்பொழுது கிறிஸ்து என்னும் நாமத்தில் அபிஷேகநாதர் என்கிற கிறிஸ்து என்னும் நாமத்தில் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளுக்குள்ள இதை குறித்து எந்த குழப்பமும் வரக்கூடாது. ஒருபோது இந்த காரியத்தில் குழப்பிடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்குள் எப்படி சரீரம் உள்ள ஆவி, உயிர், சோல், ஆத்மா, இது 3 இருக்குது. அதே போல பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மூவரும் ஒருவராய் இருக்கிறார்கள். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆகையால் ஒரே வார்த்தையில் சொல்வோமானால், நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. விசுவாசமாயிருக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனுடைய பிள்ளைகள் உலகத்தில் வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை. நீங்களும் நானும் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கடைசி நாட்களிலே விசுவாச துரோகம் நேரிட்டுக் கொண்டிருக்கிற கொடிய காலத்திலே வந்திருக்கிறோம். ஆகையால் விசுவாசிகளாகிய உங்களுக்குள் எனக்குள் அந்த விசுவாச துரோகத்தை சத்துரு கொண்டு வந்து விடாதபடிக்கு மிகுந்த கவனமாய் விசுவாசம் உள்ளவர்களாய் விசுவாசத்தை காத்துக்கொள்ள ஆண்டவன் நமக்கு அந்த கிருபைகளை தருவாராக. அல்லேலூயா. எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கலாம். Hebrews chapter 11 verse 1. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும்
காணப்படாதவைகளின் நிச்சயமுமாயிருக்கிறது. Now faith is the substance of things hoped for, the evidence of things not seen. விசுவாசம் என்றால் என்ன? நம்பப்படுகிறவைகளின் உறுதி. வாயை திறந்து சொல்லுங்க. ஏன் அழுதுகிட்டே சொல்றீங்க? நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். அதுதான் விசுவாசம். கை தட்டுங்க பாப்பா, சந்தோஷம். அப்படின்னா விசுவாசம்னா நம்பிக்கை. நம்பிக்கை, hope, believe. தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அந்த விசுவாசத்தினாலதான் நீங்களும் நானும் இன்றைக்கு உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அதிலே 6ஆம் வசனம் படிங்க. எபிரேயர் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். But without faith it is impossible to please God. For he that cometh to God must believe that he is, and that he is a rewarder of them that diligently seek him. தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆண்டவருடைய பாதத்தில் விசுவாசத்தோட தேடி பலனை பெற்று கொண்டவங்க இருக்கிறீங்க? நல்ல சந்தோஷமா கையை தட்டி கத்திர தோற்றம் பண்ணுங்க பார்ப்போம். அதனால தேவ பிள்ளைகளே, இந்த கடைசி காலத்தில் நீங்களும் நானும் விசுவாசம் உள்ளவளா இருக்கணும். விசுவாசம் உள்ளவளா இருக்கணும். நம்பிக்கை உள்ளவளா இருக்கணும். நம்பத்தக்கவர்களா இருக்கணும். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டதாக. அப்படி இல்லாவிட்டால் நீங்கள் நானும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்வதில் ஒரு புண்ணியமும் இல்லை. விசுவாசிகள் என்று சொல்லிக் கொள்வதில் ஒரு புண்ணியமும் இல்லை. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 5 முதல் சில வசனங்களை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். 896ஆம் பக்கம், பேஜ் நம்பர் 896. எல்லாம் சேர்ந்து வாசிக்க போறோம். சத்தமா பின்னால் இருக்கிற பிரதர்ஸ், உங்க சத்தம் எனக்கு கேட்கணும். சேர்ந்து வாசிப்போம். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவன் அந்தர வெளியில் கரளையாய் போன செடியை போலிருந்து நன்மை வருவதை காணாமல் வனாந்தரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத ஓரிடத்திலும் தங்குவான். சகோதரர்கள் சத்தமெல்லாம் கேட்கலையே? அமைதியாக இருக்கீங்களோ? வீட்டில் எப்படி அமைதியாக இருப்பீங்களோ அதே போல் அமைதியாக இருக்கிற மாதிரி தெரியுது. எல்லாம் சேர்ந்து படிக்க பார்ப்போம். 7ஆம் வசனம் சத்தமா. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருவதை காணாமல் இலை பச்சையாயிருக்கிறதும் மலை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல இருப்பான். தலைக்கு மேல ஒரு கைதட்டு கொடுத்து இயேசு மகாராஜாவுக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசுவை நம்புறவங்க, விசுவாசிக்கிறவங்க எப்போதும் உஷ்ணம் வருங்க, போராட்டம் வருங்க, பிரச்சனை வருங்க, உபத்திரவம் வருங்க, நிந்தைகள் வருங்க, அவமானம் வருங்க. என்ன வந்தாலும் இலை பச்சையாக இருக்கும். ஆமென். இலை பச்சையாக இருக்கும். But
her leaves shall be green. முகம் வாடாது, முகம் துக்கமா இருக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் அவன் கர்த்தரை நம்பி இருக்கிறான். ஜீவனுள்ள தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிறபடியினால் அவனுடைய வேர்கள் கால்வாய் ஓரமாய் தோற்றம் விடுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. பச்சையாயிருந்து மலை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல இருப்பான். And shall not be careful in the year of drought, neither shall cease from yielding fruit. எல்லா காலத்திலையும் கனி கொடுக்கிற அற்புதமான ஒரு மரமாக தேவன் உங்களை என்னையும் அவருடைய செழிப்பான மேட்டில வைத்து நாட்டி வைத்திருக்கிறார். தலைக்கு மேல ஒரு கைத்தட்டு கொடுங்க பார்ப்போம். கர்த்தரை நம்புறவங்க எப்போதும் பசுமையா இருப்பாங்க. அதே போல கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் பச்சையான ஒலிவ மரத்தை போல இருப்பார்கள். Planted in the temple of God. பச்சையான ஒலிவ மரத்தை போல இருப்பார்கள். நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களிலே செழித்திருப்பார்கள். கையை தட்டுங்களே சந்தோஷமா. எப்பொழுது செழிப்பு. Always yielding fruits. Always their leaves shall be green. பசுமையாயிருப்பார்கள். அதனால உபத்திரவம் இல்லாமல் இருக்காது, போராட்டம் இல்லாமல் இருக்காது, பிரச்சனை இல்லாமல் இருக்காது, எல்லாம் இருக்கும். அதன் மத்தியில் கர்த்தரை நம்புகிறபடியினால், ஜீவனுள்ள தேவனை நம்புகிறபடியினால், ராஜாதி ராஜாவை நம்புகிறபடியினால், கர்த்தாதி கர்த்தரை நம்புகிறபடியினால் அவர்கள் எப்பொழுதும் பச்சையாயிருப்பார்கள், எப்பொழுதும் கனி கொடுக்கிறவர்களாயிருப்பார்கள். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்ப்போம். ஒரு நாளும் துவண்டு போகக்கூடாது. விசுவாசத்தை விட்டு வழி விலகி போயிடக்கூடாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் எபிரேயர் 12:1 ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். டக்குன்னு படிங்க. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கின்ற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். ஹல்லேலூயா. 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட எல்லா சாட்சிகள், இத்தனை திரளான சாட்சிகள். முதல் சாட்சி ஆபேல் ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா. தோத்திரம். அதற்கு பின்பு புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை முடிக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆபேலில் ஆரம்பிக்கப்பட்டு புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் வரைக்கும் எல்லாரும் உங்களுக்கும் எனக்கும் மேகம் போன்ற திரளான சாட்சிகளாய் இருக்கிறார்கள். அதனால இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும், அல்லேலூயா, பாரமான யாவற்றையும், let us lay aside every weight. உங்க இதயத்தில் இருக்கிற பாரம், உங்க மனசுல இருக்கிற பாரம், உன் குடும்பத்தில் இருக்கிற பாரம், உன் வேலை ஸ்தலத்தில் இருக்கிற பாரம், சொந்த பந்தங்களுக்குள்ள இருக்கிற பாரம் எல்லாத்தையும் அவர் மேல இறக்கி வச்சிரு. கைகளை தட்டுங்க பாப்பா சந்தோஷமா. தோத்திரம். நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தை தள்ளிவிடு. தள்ளி விட்டுட்டு
விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற கீழே இருக்குப்பா, கொஞ்சம் வசனத்தை கீழே இருக்கு. Seeing we also encompass about with so great a cloud of witnesses, let us lay aside every weight and the sin which doth so easily beset us, and let us run with patience the race that is set before us. Stotram. Looking unto Jesus, the author and finisher of our faith. விசுவாசத்துக்கு அவர்தான் துவக்கம், விசுவாசத்துக்கு அவர்தான் முடிவு. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். விசுவாசத்தை துவக்குகிறவரும் இயேசு, விசுவாசத்தின் முடிவை கொடுத்து ஜெயத்தை கொடுக்கிறவரும் இயேசு. ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், யூத ராஜ சிங்கமாகிய இயேசு மகாராஜா. அதனால அந்த விசுவாசத்துல உறுதியா இருந்தோம்னா நிச்சயமா தோத்திரம். உஷ்ணம் வந்தாலும் உங்க இலை வாடாது, உங்க இலை பழுப்பாகாது, உங்க இலை வாடி போகாது, உங்க இலை உதிர்ந்து போகாது, எப்பொழுதும் பசுமை, ஆல்வேஸ் கிரீன், எப்பொழுதும் ஈல்டிங் ஃப்ரூட்ஸ். எந்த சூழ்நிலையிலையும் கனி கொடுக்கிற மரத்தை போல இருப்போம். அதனாலதான் 2 நாளாகமம் 20:20 பரிசுத்தவானாகிய ராஜா மிக அழகாய் எழுதி சொல்லுகிறதை பார்க்கிறோம். 2 நாளாகமம் 20:20 அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்திரத்துக்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று யூதாவே எருசலேமின் குடிகளே கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள். தலைக்கு மேல ஒரு கைதட்டு கொடுங்க சந்தோஷமா. Believe in the Lord your God. உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள். ஸ்தோத்திரம். அடுத்து so shall ye be established. Believe his purpose, so shall ye prosper. கர்த்தரை நம்பும்போது எஸ்டாப்ளிஷ் பண்ணுகிறாராம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். எஸ்டாப்ளிஷ்னா என்ன அர்த்தங்க? எஸ்டாப்ளிஷ்னா என்ன அர்த்தம்? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்? சொல்லுங்க. இங்கிலீஷ் மீடியங்கள்லாம் சொல்லுங்க. எஸ்டாப்ளிஷ்னா என்ன அர்த்தம்? எஸ்டாப்ளிஷ்னா என்னங்க அர்த்தம்? சொல்லுங்கம்மா. உயர்வா நிலைப்படுத்தும் அப்படின்னா உறுதி, ஸ்ட்ராங். பி ஸ்ட்ராங், உறுதி. எஸ்டாப்ளிஷ். எத்தனை பேர் உறுதியான விசுவாசிகளா இந்த ஆலயத்தில் இருக்கிறீங்க? வராது. தொட்டாஞ்சி நீங்க விசுவாசிகளா இருக்கக்கூடாது, தொடர்ந்து விசுவாசிகளா இருக்கக்கூடாது. எஸ்டாப்ளிஷ். கர்த்தரை நம்புகிறவர்கள் எப்பொழுதும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல இருப்பார்கள். 125 சங்கீதம் 1ஆம் வசனத்தில் தாவீது சொல்றாரு, கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல இருப்பார்கள். பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல கர்த்தர் இது முதல் அந்த ஜனங்களை சுற்றிலும் எப்பொழுதும் இருப்பார். கரங்களை தட்டி கர்த்தரை தோற்றம் பண்ணுங்க பார்ப்போம்.
தேவ பிள்ளையே, நீ கர்த்தரை நம்பினா எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுவாரு. அடுத்து நெக்ஸ்ட் யாரை நம்பணுமா? அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்பணும், அவருடைய ஊழியக்காரர்களை நம்பணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஊழியக்காரர்களை நம்பணுங்க. கர்த்தரை நம்பும் போது உறுதிப்படுத்துகிறார், ஊழியக்காரர்களை நம்பும் போது செழிப்பாக்குகிறார். உங்க செழிப்பு யார் மூலமா தெரியுமா? ஊழியக்காரர் மேல நம்பிக்கை வைக்கிறீங்க பாருங்க, அப்ப கர்த்தர் உங்களை செழிப்பாக்குகிறார். ஊழியக்காரர் உங்களுக்கு தீமை செஞ்சிருவாரா? ஊழியக்காரங்க கெட்டு போறதுக்கு ஆலோசனை கொடுத்துருவாரா? நீங்க அழிஞ்சு போறதுக்கு ஊழியக்காரர் தோத்திரம் காரியங்களை செஞ்சிருவாரா? அதனாலதான் யோசபாத் சொல்றாரு, கர்த்தர் மேல நீ நம்பிக்கையை வைங்க, அவர் உங்களை உறுதியாக்குவாரு. அதே சமயம் ஊழியக்காரங்க மேல நம்பிக்கை வைங்க, அப்ப நீங்க செழிப்பா மாறுவீங்க. இந்த நாட்களில் அநேகருக்கு ஊழியக்காரர் மேல நம்பிக்கை கிடையாது. ஊழியக்காரர் மேல என்ன கிடையாது? நம்பிக்கை கிடையாது. ஒரு நாள் நீங்க செழிக்க முடியாதுங்க, ஒரு போது செழிக்க முடியாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எந்த சூழ்நிலையிலையும் கர்த்தரையும் நம்பணும். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற மேய்ப்பனையும் தீர்க்கதரிசியையும் ஊழியக்காரையும் 100% நம்பணும். என்ன நல்லா கவனிங்க. எனக்கு நஷ்டம் வந்தாலும் விசுவாசிகளுக்கு நஷ்டம் வரக்கூடாது என்பதில் உறுதியாயிருக்கக்கூடியவன் இந்த செல்லத்திரையாகிய அடிமை. நான் நஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, ஒரு விசுவாசி நஷ்டப்படக்கூடாது. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். நான் எப்படி ஆனாலும் பரவாயில்ல, ஒரு விசுவாசி ஒரு விசுவாசிக்கு ஒரு தீங்கு வரக்கூடாது. அதுதான் என்னுடைய உள்ளத்தின் வாஞ்சையும் விருப்பம். நல்லா கவனிச்சுக்கங்க. இத புரிஞ்சுக்கிட்ட விசுவாசி ஒரு நாளும் ஊழியக்காரர் மேல நம்பிக்கை இல்லாம இருக்க மாட்டாங்க. நம்ம சபையில் சில தேவ பிள்ளைகள் இருக்கிறாங்க, போன் பண்ணி ஐயா இதை ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. நான் பேர் ஊர்லாம் சொல்ல விரும்பல, தோத்திரம் யாரையும் மேன்மைப்படுத்த நான் விரும்பல. ஐயா இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கிறோம், ஒரு காரியம் வச்சிருக்கிறோம், இதை பார்த்து என்ன செய்யணுமோ நீங்க பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. பண்ணி முடிச்சுட்டு வந்து சொல்லுவாங்க, ஐயா நாங்க நினைச்சே பார்க்கலையா, அந்த அளவுக்கு நீங்க பெர்ஃபெக்ட்டா பண்ணிட்டீங்க. எல்லாம் முடிச்சுட்டு எல்லாரும் சாப்பாடு போட்டு அனுப்பிட்டு ஆபீஸ் ரூம்ல வந்து உட்காந்து தோத்திரம் எவ்வளவு செலவாச்சுன்னு கணக்கை எழுதி கொடுப்பேன் அவங்களுக்கு. அவங்க சொல்லுவாங்க, எங்களுக்கு கணக்கு வேண்டாயா, நீங்க எவ்வளவுன்னு சொல்லுங்க, நான் கொடுத்துட்றோம். ஏன்? ஊழியக்காரர் மேல நம்பிக்கை. புரியுதா? அவங்க நான் சொல்ற காசுக்கு மேல அவங்க ஆலயத்துக்கு ஒரு 20,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு கொடுப்பாங்க. தோத்திரம் அவ்வளவு ஊழியக்காரர் மேல நம்பிக்கை. இன்றைக்கு அநேகருக்கு நம்பிக்கை இல்லைங்க, நம்பிக்கை இல்லை. கர்த்தர் மேல நம்பிக்கை இருந்தால் தானே ஊழியக்காரர் மேல நம்பிக்கை வரும். மறுபடியும் நான் சொல்றேன், ஊழியக்காரன் உண்மையான ஊழியக்காரன்
இன்னைக்கு உலகத்தில் பலவிதமான ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. நான் எல்லாரையும் சொல்ல விரும்பல. உண்மையான ஊழியக்காரன் தான் சாப்பிடாட்டியும் விசுவாச பிள்ளைகள் சாப்பிடணும். அவன் தாங்க உண்மையான ஊழியக்காரன். ஏன் தொப்பை நிரம்பினா போதும், ஏன் கல்லாப்பட்டி நிரம்பினா போதும், எனக்கு பணம் வந்தா போதும், யார் எப்படி இருந்தா என்ன அப்படின்னு சொல்றவங்க ஊழியக்காரன் கிடையாது. தோத்திரம். நான் சாப்பிடாவிட்டாலும் மற்றவர்களை போஜனம் கொடுத்து அவர்களை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்துவதுதான் உண்மையான ஊழியக்காரன். நூற்றுக்கு 99% நான் சொல்கிறேங்க. பாஸ்டர்மா எனக்கு ஆஃபீஸில் கொண்டு வந்து டிஃபன் வைப்பாங்க. அதை வச்சு சாப்பிடலான்னு எடுப்பேன். கேட்ட தட்டுவாங்க. உடனே அப்படியே வச்சுட்டு அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு என்னான்னு கேட்பேன். பேசிட்டு 6 இட்லி இருந்துச்சுன்னா 4 இட்லி அவங்களுக்கு வச்சுட்டு 2 இட்லி எனக்கு வச்சுட்டு நான் அதை சாப்பிடுவேன். எனக்கு கொடுத்தது 6 இட்லி. ஆனா தேவ பிள்ளைகள் வந்த உடனே நான் சாப்பிட்றது எத்தனை? 2 இட்லி. 4 இட்லி யார் கொடுக்குறேன்? விசுவாசிகளுக்கு கொடுக்குறேன். அதனால நான் மெலிஞ்சு போயிட்டேனா? நான் குறைஞ்சு போயிட்டேனா? நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். என் வயிற்றுக்குள்ள இருக்கிறத கூட கக்கி நான் கொடுக்கக்கூடிய ஆளு. அப்படிப்பட்ட சுபாவம் உள்ளவன். எந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வந்தாலும் முதல்ல போய் சோத்துக்கு உட்கார மாட்டேன். நானும் 400-500 கல்யாணம் நடத்திருக்கிறேன். நம்ம சர்ச்சில் எத்தனையோ ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கிறேன். எல்லாரும் சொல்லுங்க, பாஸ்டர் ஃபர்ஸ்ட் பந்தியில் உட்காருங்க. எனக்கு இப்போ உட்கார மாட்டேன். கடைசியில் தான் ஏதாவது இருந்தால் சாப்பிட்டு வருவேன். ஓப்பனாக சொல்கிறேன். சில கல்யாணங்களுக்கு போய் சாப்பாடே இல்லாமல் நான் சும்மா வந்திருக்கிறேன். நம்ம விசுவாசியுடைய கல்யாணத்துக்கு. அதனால நான் செத்தா போயிட்டேன். சாப்பாட்டுக்கும் மற்ற காரியங்களுக்கும் முன்னுரிமை கிடையாது. பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கணும், விசுவாசிகள் நல்லா இருக்கணும். அதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சை, என் பாரம் அதுதான். அதனாலதான் யோசபாத் ராஜா சொல்றாரு, கர்த்தரை நம்பினா நீங்க உறுதியா மாறுவீங்க, அவருடைய ஊழியக்காரர்களை நம்பினீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீர்கள்? செழிப்படைவீர்கள். கைகளை தட்டுங்க சந்தோஷமா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாதாக. அதனால கர்த்தரையும் அவருடைய ஊழியக்காரையும் நம்புங்கள். முதலாவது, வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற பச்சையான இலையா இருப்பீங்க, கனி கொடுப்பீங்க. இரண்டாவது, நிலைப்படுத்துவார். மூன்றாவது, செழிப்பாக்குவார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஏசாயா 7:9. சமாரியா படி. ஏன் பயமா இருக்குதாங்க? ரெமலியாவின் மகன், நீங்கள் விசுவாசியாவிட்டால் நிலை பெற மாட்டீர்கள் என்று சொல் என்றார். ஸ்தோத்திரம். If he will not believe, surely he shall not be established. தத்தளிக்கிற ஆளா தான் இருப்ப, தத்தளிக்கிற விசுவாசியா தான் இருப்ப. நம்பிக்கை வேணும், விசுவாசம் வேணும். ஸ்திரமா காணப்படும், ஸ்டெடியா காணப்படும். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதனால தேவனுடைய சமூகத்தில் நீங்களும் நானும் நிலைப்பட, நீங்களும் நானும் எந்த காலத்திலும் கனி கொடுக்க, எந்த காலத்திலும் இலை பச்சையா இருக்க, எப்பொழுதும் செழிப்பா இருக்க கர்த்தரையும் தீர்க்கதரிசிகளையும் நம்ப வேண்டும். அல்லேலூயா. ஏசாயா 28:16. ஐசாயா 28:16. ஆதலால்
கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன். அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாய் இருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறமாட்டான். தலைக்கு மேல ஒரு கைதட்டு கொடுத்து ஆவியானவரை மகிமைப்படுத்துங்க பார்ப்போம். Therefore, thus saith the Lord God, behold, I lay in Zion for a foundation, a stone, a tried stone, a precious stone, a sure foundation. Be that believeth shall not make haste. இயேசு கிறிஸ்து யார் தெரியுமா? அவர் தாங்க அஸ்திபாரம். அவர் தாங்க அஸ்திபாரமாகிய only one stone. அவர் தாங்க பரீட்சிக்கப்பட்டவர், சோதிக்கப்பட்டவர். அவர் ஒருவர் தான் விலையேறப்பட்டவர். அவர் ஒருவர் தான் திட அஸ்திபாரம், சுயர் ஃபவுண்டேஷன். அவர் தான் கார்னர் ஸ்டோன், மூளைக்கல். அவர் தான். அவர் மேல நீ விசுவாசமா இருந்தீனா ஒரு நாளும் பண்ற வேண்டிய அவசியம் கிடையாது. விசுவாசிக்கிறவன் பதற மாட்டான். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். ஹல்லேலூயா. 27 சங்கீதம் 13 வசனம். சங்கீதம் 27:13. ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டுப் போயிருப்பேன். I heard fainted. கர்த்தரையும் தீர்க்கதரிசிகளையும் நம்பாதவங்க கெட்டு போவார்கள். Listen here carefully. கெட்டு போவார்கள். தாவீதையா சொல்கிறார், நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். I had fainted unless I had believed to see the goodness of the Lord in the land of the living. நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேசத்திலே கர்த்தரை நான் நம்பலனா கெட்டு போயிருப்பேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் நானும் கெட்டு போகாதபடிக்கு தேவனிடத்தில் பரீட்சிக்கப்பட்ட கல்லாகிய, தெரிந்து கொள்ளப்பட்ட கல்லாகிய, மூளை கல்லாகிய, திடாஸ்திபாரம் உள்ள கல்லாகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் நாம் விசுவாசம் உள்ளவர்களாய், நம்பிக்கையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆபகுக் 2:4. இதோ அகங்காரியா இருக்கிறானே, அவனுடைய ஆத்துமா அவனுக்குள் செம்மையானது அல்ல. தோத்திரம். தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். Behold, his soul which is lifted up is not upright in him. அகங்காரனா தன்னை உயர்த்துகிறவன், தன்னை மேன்மைப்படுத்துறவன், தன்னை பெரிய யோக்கியனா காட்டுறவன், தன்னை பெரிய பரிசுத்தவானா காட்டுறவன், தன்னை பெரிய நீதிமானா காட்டுறவன், தன்னை பெரிய பரிசுத்தவாட்டியா விளங்க பண்ணுகிறவர்கள் அவங்க தான் அகங்காரிகள் கத்த சொல்றார். அவனுடைய ஆத்துமா அவனுக்குள் செம்மையானது அல்ல.
his soul which is lifted up, not upright in him, but the just shall live by his faith. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். நீங்கள் நானும் பிழைக்கிறது எதனால? ஹலோ ஹலோ, உங்க பணத்தினாலையா பிழைக்கிறீங்க? இல்லை நம்ம நீங்க சாப்பிட்ற சாப்பாடுனாலையா பிழைக்கிறீங்க? மாத்திரை மருந்தினாலையா பிழைக்கிறீங்க? நீங்கள் நானும் பிழைப்பது விசுவாசத்தினால். கை தட்டி ஆண்டவரை தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். தோத்திரம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். ரோமர் 1:17. ரோமன் சாப்டர் 1:17. பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவநீதி விசுவாசத்துக்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. தோத்திரம். என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்துக்கென்று வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது சுவிசேஷத்தினால. அல்லேலூயா. கலாத்தியர்க்க நிருபம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து படிங்க பாபா சீக்கிரம். நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமானாகிறதில்லை என்பது வெளியரங்கமாய் இருக்கிறது. ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. நியாயப்பிரமாணமோ விசுவாசத்திற்கு உரியதல்ல. அவைகளை செய்கிற மனுஷனே அவைகளால் பிழைப்பான். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. 16ஆம் வசனம். ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் ஓர் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. தலைக்கு மேல ஒரு கைதல் கொடுங்க பார்ப்போம். Now to Abraham and his seed when the promises made, he said not unto seeds as of many, but as of one, unto thy seed. That seed is Christ. அந்த சந்ததி, அந்த வித்து, அந்த விதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. ஹல்லேலூயா. நீங்கள் நானும் புறஜாதிகளாயிருந்தோம், ஜென்டைல்ஸாயிருந்தோம், அந்நியர்களாயிருந்தோம். ஆனால் உங்களை என்னையும் ஆபிரகாமின் சந்ததியாக தேவன் மாற்றி அற்புதம் செய்தாரே. அவருடைய அன்பு எவ்வளவு பெரியது, அவருடைய காருண்யம் எவ்வளவு பெரியது. தலைக்கு மேல கையை தட்டி கத்திரமாயினப்படுதுன்னு பார்ப்போம். ஸ்தோத்திரம். இப்ப ஆதியாமம் 15ஆம் அதிகாரம். ஆதியாமம் 15ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளும்படி கேட்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஜெனசிஸ் சாப்டர் 15 4, 5, 6. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்பப்பிறப்பாய் இருப்பவனே இருப்பான் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னால் கூடுமானால் அவைகளை எண்ணி என்று சொல்லி அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான். அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். அல்லேலூயா. And Abraham believed in God, and he counted into him for righteousness. ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தார், அதை கர்த்தர் நீதியாக எண்ணினார். அல்லேலூயா. சொல்லுங்க பார்ப்போம். மனமகிழ்ச்சியோட சொல்லுங்க பார்ப்போம். அருமையான எங்க உயிரான ஒரு
அன்பு சகோதரர் டாக்டர் ஜான் பாபு ஐயா கவுடி ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் ஒரு சின்ன கிளினிக்கில் அவங்க அந்த வேலையை செய்து கொண்டு இருந்தார்கள். அப்பப்போ வந்து ஜெர்மனுங்க பாஸ்டர் கூப்பிடுவாங்க, போய் உட்காந்து ஜெர்மனி இருப்பேன். அப்போ ஒரு நாள் நாங்கள் பேசிட்டு இருக்கும்போது ஆவியானவர் சொன்னார், ஆபிரகாமை போல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொன்னார். உடனே டாக்டர் என்ன சொன்னாங்க தெரியுமா? பாஸ்டர், ஆபிரகாமு 25 வருஷத்துக்கு பிறகு இல்லை ஆசீர்வதிக்கப்பட்டாரு. அப்படியெல்லாம் என்னால் பொறுத்துட்டு இருக்க முடியாது பாஸ்டர் அப்படின்னாரு டாக்டரியா. அப்ப ஆவியானவர் எனக்குள்ள இருந்து மறுபடியும் சொன்னாரு, நிச்சயமா உங்க வாழ்க்கையில சீக்கிரத்திலே ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிடுவார். அந்த வார்த்தைகளை சொல்லி கொஞ்ச நாள் ஆச்சுங்க. இந்த ஆயில் மில் பக்கத்தில் அந்த மெயின் ரோட்டில் கர்த்தர் அந்த இடத்தை கொடுத்து ஆசீர்வதித்தார். நல்லா கவனிச்சுக்கோங்க. கர்த்தர் சொன்னதான், கர்த்தர் சொன்னால் சொன்னதுதான். இன்றைக்கும் ஆண்டவரை நம்புகிறவர்கள், தீர்க்க தரிசிகளின் வார்த்தைகளை நம்புகிறவர்கள் நிச்சயமாய் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவார்கள். அல்லேலூயா. ஒருபோதும் கர்த்தருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போவது இல்லை. ரோமர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம் 1 முதல் சில வசனங்கள். அப்படியானால் நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் மாம்சத்தின்படி எண்ணத்தை கண்டடைந்தான் என்று சொல்லுவோம். ஆபிரகாம் கிரியைகளினாலே நீதிமானாக்கப்பட்டவனாகில் மேன்மை பாராட்ட அவனுக்கு ஏது உண்டு? ஆகிலும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட ஏதுவில்லை. வேத வாக்கியம் என்ன சொல்கிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. கை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்போம். கிரியைகளினால ஆபிரகாம் நீதிமானாக்கப்படல, விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டார். ஓ ஹல்லேலூயா, வாட் a wonderful! என்ன அற்புதமான ஒரு தேவன், என்ன அதிசயமான ஒரு தேவன் பாருங்க நம்முடைய தேவன். கலாத்தியர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரத்தில் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் மிக அழகாய் அப்போஸ்தலனாகிய பவுல் ஆபிரகாமை குறித்து மிக அழகாய் எழுதி வைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டதாக. 6ஆம் வசனத்திலிருந்து படிங்க. இத்தனை பாடுகளையும் வீணாய் பட்டீர்களோ, அவைகள் வீணாய் போயிற்று. 3:6. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்கள். எத்தனை பேர் விசுவாச மார்க்கத்தாரா மாறிட்டீங்க? உட்கார்ந்து இருக்கிற சைஸை பார்த்தா ஒண்ணு எனக்கு புரியல. 9ஆம் வசனம், அந்தப்படி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். தலைக்கு மேல சத்தமா கையை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆபிரகாம் எந்த சூழ்நிலைமையில் ஆபிரகாமும் சாராளும் விசுவாசித்தாங்க தெரியுமா? வாசித்து முடிப்போம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம், Hebrews chapter 11 verse 11 and 12. விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கர்ப்பந்தரிக்க பலன் அடைந்து வயது சென்றவளாய் இருந்தும் பிள்ளை பெற்றால் வயது சென்றவளாய் இருந்தும் பிள்ளை பெற்றால். கை தட்டுங்க பாபா, சந்தோஷமா. Through faith also Sarah herself received strength to conceive seed
and was delivered of a child when she was past age. முதிர் வயதில் 89 வயசுல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். எத்தனை வயசுல? திருவள்ளூர்ல யாருக்காவது 89 வயசுல குழந்தை பிறந்திருக்குதா? 99 வயசு தாத்தாவுக்கு யாருக்காவது குழந்தை பிறந்திருக்குதா? ஆனா வேத புஸ்தகத்தில் ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் கர்த்தர் அற்புதம் செய்தார். சரீரம் செத்து போச்சுங்க. 12வது வசனம், ஆனபடியால் சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் எண்ணிய மணலைப் போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்களாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இப்ப நீங்களும் நானும் யாருங்க? ஆபிரகாமின் பிள்ளைகள், நட்சத்திரங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆபிரகாமின் பிள்ளைகள், நட்சத்திரங்கள். ஆகையால் தேவ பிள்ளையே, நீங்களும் நானும் ஜீவனுள்ள தேவன் மேல் விசுவாசமாயிருக்க வேண்டும், நம்பிக்கையாயிருக்கணுங்க. கர்த்தரையும் நம்பணும், அவருடைய ஊழியக்காரர்களையும் நம்பணும். நிச்சயமா நிலைப்படுவீர்கள், செழிப்பீர்கள், கனி கொடுப்பீர்கள், பச்சையாயிருப்பீர்கள், பதற மாட்டீர்கள், கெட்டு போக மாட்டீர்கள், நீங்கள் பிழைப்பீர்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமின் ஆசீர்வாதத்திற்கு பாத்திரவான்களாக மாறி நீங்கள் எல்லாரும் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்படும்படி கர்த்தர் கிருபை செய்வார். எல்லாரும் அப்படியே தேவ சமூகத்தை எழுப்பி நிற்போம், கண்களை மூடுவோம், ஆண்டுடைய திருமுகத்தை நோக்கி பார்ப்போம். அல்லேலூயா. 2வது சர்வீஸில் ஆண்டவருக்கு மகிமையுள்ளதாக அடுத்து வியாதி உள்ளவர்களை, பலவிதமான நோய்களில் அகப்பட்டவர்கள் விசுவாசித்து எப்படி அற்புதத்தை பெற்றார்கள், இன்றைக்கு மாலை ஆராதனையிலும் செத்து போனவர்களையும் எப்படி விசுவாசத்தில் கர்த்தர் எழுப்பினார் என்கிற மகத்தான செய்திகளை ஒவ்வொரு ஆராதனையிலும் புது புது செய்தி தான், பழைய செய்தி கிடையாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதில் எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். எல்லா கண்களை மூடுங்கள், இடது கையை நெஞ்சில் வைத்துக்கொண்டு வலது கையை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆவியானவரே, இன்றைக்கு நீங்கள் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்கு 100% எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த கிருபை எங்களுக்கு தாங்கப்பான்னு சொல்லி நல்லா வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஒருபோதும் நம்பிக்கை இல்லாத தீர்மானம் வந்துடக்கூடாது, நம்பிக்கை இல்லாத நிலைமை வந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், விசுவாசிக்கிறவன் பதற மாட்டான். ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த அபிஷேகத்தை நமக்கு ஊற்றி நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த கிருபையை தரும்படி நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா நல்ல ஆவியிலே நிறைந்து எல்லாரும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போமாக. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். 2 கையும் பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி, உயிர் உள்ள மட்டும் எங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட விசுவாசத்தை தாங்க ஆண்டவரே, இப்படிப்பட்ட நம்பிக்கையை தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். Believe in God and also in me. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். கர்த்தரையும் விசுவாசிக்க வேண்டும், தேவன் கொடுத்த தீர்க்கதரிசியை விசுவாசிக்க வேண்டும். எவ்வளவு ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த ஆசீர்வாதங்கள் அப்படியே பலிக்கும்படி நல்லா 2 கையும் பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி 100% எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அந்த கிருபையை தந்து தாங்கி நடத்துங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். நின்ற வண்ணமாகவே 1168வது பாடல், விசுவாசத்தாலே நாமும் பிழைப்போம், பசுமை செழிப்புடன் வாழ்வோம், இயேசு தேவனை நம்பினோரே என்கிற பாலின் சனங்களை பாடும்போது வரிசை வரிசையாக கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப் பண்ணி வாங்க. கஜாம் புஜான்னு வரக்கூடாது. ஃபர்ஸ்ட் லைன் வராங்கன்னா அதுக்கு பின்னால் செகண்ட் லைன், அப்படி வந்து ஒழுங்கா ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் மகிமைப்படுவார். டி. ஹல்லேலூயா. விசுவாசத்தாலே நாமும் பிழைப்போம், பசுமை செழிப்புடன் வாழ்வோம், இயேசு தேவனை நம்பினோரே
பசுமை செழிப்புடன் வாழ்வோம். இயேசு தேவனை நம்பினோரே, விசுவாசத்தாலே நாமும் பிழைப்போம். விசுவாசம் எம்மில் கடுகளவிருந்தால் வீழ்த்திடுவோம் மலையை கடலிலே. உலகை ஜெயித்திடுமே விசுவாசம் உத்தம இதயத்தில் தங்குவோம். உலகை கூட்டமா வராதீங்க, கொஞ்சம் ஒன்னா இதயத்தில் தங்குவோம். விசுவாசத்தாலே நாமும் பிழைப்போம். கர்த்தரை கண்டு விசுவாசிப்பதிலும் காணாமல் நம்பினால் பாக்கியமே. கர்த்தரை கண்டு விசுவாசிப்பதிலும் காணாமல் நம்பினால் பாக்கியமே. தரிசித்தல்ல விசுவாசத்தாலே தங்கிடமில் வசிக்கும் கர்த்தருக்குள் பரிசுத்தாவியிலே மகிழ்ந்து நாம் பூரண மகிமை அடைவோம். பரிசுத்தாவியிலே மகிழ்ந்து நாம் பூரண மகிமை அடைவோம். விசுவாசத்தாலே நாமும் பிழைப்போம். வீரர்களாக நின்றிடுவோமே, விசுவாச சோதனை நேர்ந்திடுவோம். வீரர்களாக நின்றிடுவோமே, விசுவாச சோதனை நேர்ந்திடுவோம். பொன்னை போல் நெருப்பில் புடமிட்ட போதும் பொன்னாக நம் விசுவாசம் விளங்க. புகழ்ச்சி கனமகிமை கிடைக்குமே பரமன் வெளிப்படும் நாளில். புகழ்ச்சி கனமகிமை கிடைக்குமே பரமன் வெளிப்படும் நாளில். விசுவாசத்தாலே நாமும் பிழைப்போம். ஆபிரகாமின் விசுவாசமார்க்கம் அந்த அடி சுவட்டில் நடப்போர். ஆபிரகாமின் விசுவாசமார்க்கம் அந்த அடி சுவட்டில் நடப்போம். வாழ்வில் நீதி கிறிஸ்துவின் மூலம் வாக்குத்தத்த ஆசீர்வாத நன்மைகள் ஜெயத்தின் மேல் ஜெயம் கொண்டு பக்தர்கள் சந்தோஷம் சுதந்தரிப்போம். நாம் ஜெயத்தின் மேல் ஜெயம் கொண்டு பக்தர்கள் சந்தோஷம் சுதந்தரிப்போம். நாம் விசுவாசத்தாலே நாமும் பிழைப்போம். தேவகுமாரன் வந்திடும் நாளில் தூய விசுவாசத்தோடு பரப்போம். தேவகுமாரன் வந்திடும் நாளில் தூய விசுவாசத்தோடு பரப்போம். மூளைகள் இயேசு திடஸ்திவார மாளிகையாய் அவர் மேல் இணைந்து நாம் பரம அழைப்புடனே சியோனில் பிதாவின் முகம் கண்டு வாழ்வோம். பரம அழைப்புடனே சியோனில் பிதாவின் முகம் கண்டு வாழ்வோம். விசுவாசத்தாலே நாமும் பிழைப்போம். பசுமை செழிப்புடன் வாழ்வோம். இயேசு தேவனை நம்பினோரே, பசுமை செழிப்புடன் வாழ்வோம். இயேசு தேவனை நம்பினோரே, விசுவாசத்தாலே நாமும் பிழைப்போம். ஆபிரகாமின் விசுவாசமார்க்கம் அந்த அடி சுவட்டில் நடப்போம். ஆபிரகாமின் விசுவாசமார்க்கம் அந்த அடி சுவட்டில் நடப்போம். வாழ்வினில் நீதி கிறிஸ்துவின் போல வாக்குத்தத்தே
ஆசீர்வாத நன்மைகள் ஜெயத்தின் மேல் ஜெயம் கொண்டு பக்தர்கள் சந்தனம் சுதந்தரிப்போம். ஜெயத்தின் மேல் ஜெயம் கொண்டு பக்தர்கள் சந்தனம் சுதந்தரிப்போம். விசுவாசத்தாலே நாமும் பிழைப்போம், பசுமை செழிப்புடன் வாழ்வோம். இயேசு தேவனை நம்பியோரே பசுமை செழிப்புடன் வாழ்வோம். இயேசு தேவனை நம்பியோரே விசுவாசத்தாலே நாமும் பிழைப்போம். ஒரு கைதட்டு கொடுக்கலாமா இயேசு ராஜாவுக்கு? ஹல்லேலூயா. தொடர்ந்து 2வது ஆராதனை 11 மணிக்கு, அடுத்து 3வது ஆராதனை மாலை 6:30 மணிக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் ஒரு காலத்தில் நமக்கு கிடைக்காது. வசனம் கிடைக்காத பஞ்ச காலம் வரப்போகுது. அதனால் சத்தியத்தை மேய்ந்து கொள்ளுங்கள். விசுவாசத்தில் வளர ஆண்டவர் நமக்கு பலனையும் கிருபைகளையும் கொடுப்பாராக. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எல்லாருடைய கண்களை மூடுங்கள். 2 கையும் பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி, உயிர் உள்ள மட்டும் நாங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க, கர்த்தர் மேலும் தீர்க்கதரிசிகளாகிய ஊழியக்காரர்கள் மேலும் நாங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க எங்களை 100க்கு 100% ஒப்பு கொடுக்கிறோப்பா. சத்துரு ஒருபோதும் வஞ்சித்து படாதபடிக்கு ஆவியானவரை எங்களை காத்துக்கொள்ள சொல்லி நல்ல கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துவோம். தேங்க்யூ லார்ட். அந்த கிருபையின் ஐஸ்வர்யத்தை ஒவ்வொருவருக்கும் சம்பூர்ணமாய் தந்து மாட்சிமையை விளங்க பண்ணும். ஆராதனையில் பங்கு பெற்ற அனைவருக்கும் இந்த லைவ் மூலமாய், யூடியூப், ஃபேஸ்புக் மூலமாய் பங்கு பெறுகிற எல்லா மக்களுக்கும் அந்த கிருபையை தந்து தாழ்த்தும். இயேசுவின் இன்ப நாமத்தில் பிதாவே. கை கூப்பி சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். இடத்தை இதயத்தில் வைத்துக்கொண்டு வலதுகை வைத்து யாப்பை செஞ்ச பார்த்த கண்களை மூடி பயபக்தியோடு விசுவாசமாய் சேர்ந்து சொல்வோம். தேவரீர் என்னை ஆசீர்வதித்து உமது கரம் என்னோடு இருந்து தீங்கனை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும். ஆமேன். அந்த கையை தலைமையில் வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மை பிரகாசிப்பிக்க பண்ணி கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மை பிரசன்னமாக்கி சமாதானம் உனக்கு கட்டளையிட கடவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அன்பு, ஐக்கிய சமாதானம், பாதுகாவல் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இந்த ஆதலை பங்கு பெற்ற எல்லா தேவ மக்களோடும் அவருடைய வருகை பரியந்தமும் நிலைத்திருந்து காப்பதாக. கைகளை வைத்து சத்தமாக ஒரு அழிலே செல்வோம். God bless you. ஆமேன், ஆமேன். மாலை ஆராதனை மிக முக்கியமான ஆராதனை. யாவரும் பங்கு பெறுங்கள். வெள்ளிக்கிழமை 10:30 மணிக்கு உபவாசம் உண்டு. டெய்லி காலை 5 மணிக்கு அதிகாலை ஜெபங்கள் கடந்து வாருங்கள். கர்த்தர் மகிமைப்படுவார். God bless you. ஆமேன், ஆமேன்.